வாடி பூங்காடியா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. தின்னா மருமகளா? ஆமாண்டியா, இவதான் என் மருமக. என்ன வேலைலாம் முந்திச்சா வெளியே வந்து உக்காந்துங்கிற? நான் ஏண்டி செய்யறேன்? நான் தான் வேலைக்காரி வச்சுக்கிறேன். அப்படியா அத்தை? அவங்க ரொம்ப பணக்காரம், வேலைக்காரெல்லாம் வச்சிருக்காங்க. அது வேலைக்காரி இல்ல, அவங்க மருமக. மருமகள் தான் வேலைக்காரின்னு சொல்றாங்களா? என்ன வாண்டி உன் மருமகளுக்கு மொண்ணுக்கிறா? உன் மருமகளை பத்தி தான் நான் சொல்லியிருந்தேன். கூட்டணும் வந்தான். எங்க இருந்தா சொல்ற பேசி கேட்க மாட்டேங்குது, ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. அதான் எல்லா வேலையும் செய்யறாங்களா, அப்ப ஏன் திட்டுறீங்க? பூங்காடியா மருமகளை அடிக்க வையா, எங்கிட்ட எல்லாம் வாயாடுவானா? ராக்காயா, அவ என்ன சொல்ற? இன்னும் அவகிட்ட போய் எகிர்ற? ஓ, மருமக ரொம்ப வசதி அவங்களாட்டுக்குது, எல்லாம் நகை நட்டு போட்டு வந்துருப்பா, அதுக்குதான் அவ்வளவு சப்போர்ட் பண்ணுகிற. அத்தா எங்க தேவையில்லாம பேசுறாங்க, அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சிட்டேன்னா அவ்வளவுதான். நீ கோவப்படாதுமா, நான் போய் இங்க கூட்டணும் வந்த மாதிரி. என்னடி நெக்கெல்லாம் பேசுற? ஏய், கடைக்கு கூட்டின்னு போனியா? எல்லாத்தையும் வாங்கிக்கினியா? வாங்கிக்கினேங்க. சரி, அம்மா வெளியே தப்பானுக்குதியா, நீ பசமா உள்ள போயிட்டு கம்முன்னு. போய்க்கிறேன். ஏய் நில்றி, எங்கடி போயிட்டு வர? அம்மா, கடைக்கு கூடுவா போக கூடாது நாங்க ரெண்டு பேரும். சும்மா சும்மா கடைக்கு போயிட்டு வீண் செலவு பண்ணிட்டு வரீங்க, நான் கேட்க கூடாதா? அத்தை, நான் ஒன்னும் வீண் செலவுலாம் பண்ணல, தேவையான பொருள் தான் வாங்கிட்டு வந்துக்கிறேன். சொல்ல முடியுமா? சொல்லுவேன். என் புள்ள காசை கரைக்கிறதுக்கு தான் வந்துக்கிறேன். மா, அவ அப்படிலாம் இல்லம்மா, வீண் செலவுலாம் பண்ணலாமா, எதுக்குமா வம்புக்கு இருக்கிற? பாத்தியாடி பூங்காடியா, இவளுக்கு போய் சப்பாட்டு பண்ணியா? ராக்காயா, ஏதோ தேவையான பொருள் தானே வாங்கிக்கிறேன், அதுக்கே நீ போய் அவளை சண்டை அளிக்கிற? என்னடியே இப்பனா உனக்கு தெரியுமா? அவனுங்க அவளுக்கு போய் சப்பாட்டு பண்ணி பேசுற? அத்தை, நீங்க தேவையில்லாத எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துறீங்க. நான் அசிங்கம் பார்த்தா? நீ தாடி தேவையில்லாத எல்லாரும் முன்னாலும் என்ன அசிங்கம் பத்துற? நானா அசிங்கப்படுத்தினேன்? ஏய், பெரிய எதுக்கு அது மாதிரி பேசாத. கம்னு இருங்க, அவங்க தான் தேவையில்லாம சண்டைக்கு வலிக்கிறாங்க. அடிக்கிற மாதிரி இவன் அடிப்பானா, இந்த அம்மா அழுகுற மாதிரி அழுவாங்களாம். மா, கடைக்கு தானமா போயிட்டு வந்தா, அதுக்கு போய் இப்படி பண்றியம்மா? டேய் நீ பேசாதடா, இவளால என்னால தலை காட்ட முடியல வெளியே. தலை காட்ட முடியல அப்படின்னா பண்ணிட்டாவா? அங்க பாரு, அவ மருமக என்ன அந்த வந்துக்கிறான், புடவை கட்டின இதோ இருக்குது பாரு, இப்படி என்ன மாட்டிக்கின்னு தெரியுது. மா, இவ சின்ன பொண்ணுமா, சுடிதார் போறது கூடவா தப்பு? ராக்காயா, என் மருமகளுக்கு புடவை கட்டிக்க பிடிக்குது கட்டிக்கிறா, உன் மருமகளுக்கு சுடிதார் போட்டுக்கிட்டு பிடிக்குது போட்டுக்கிறா, அதுக்கு ஏன்டி அவளை சண்டை அளிக்கிற? நீ பேசுவமா, உன் மருமக கரெக்டா இருக்கிறாள், அதனால பேசுவேன். ஏங்க நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க. அவன் சின்ன பொண்ணு தானே, சுடிதார் போட்டா என்ன இப்ப தப்பு? தப்பு கரெக்டெல்லாம் நீ பேசாதமா, இவளால அக்கம் பக்கம் தாலி காட்ட முடியல. அக்கம் பக்கம் தலை காட்ட முடியல அப்படின்னாமா என் பொண்ணாடி தப்பு பண்ணிட்டா? டேய் உனக்கு என்னடா தெரியும்? ஒரு சொந்த பந்தம் நல்லது கெட்டதுக்கு போக முடியுதாடா? யாரு உன்னை இப்ப போவேன்னு சொன்னா? அப்போ சொந்த பந்தம் எல்லாத்தையும் பாத்துட்டு வா. ஆமாடா, அவன் கேக்குற கேள்விக்கு தலை குஞ்சிட்டு வரேன்டா, பதில் சொல்ல முடியலடா என்னால. அப்ப போவாத, மதியம் விட்ட நீ எதுக்கு போற? வீட்லயே இரு. ஓ, உங்களுக்கு சொந்த பந்தம் எல்லாம் நான் விட்டுட்டு உட்காந்துக்கணுமா? நீ தானமா சொன்ன மரியாதை கொடுக்க மாட்டாங்க, தலை குஞ்சு வரேன், அதுக்கு தான்மா சொல்றேன். அத்தை ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி கத்துறாங்க. அவ அப்பத்துல இருந்து அப்பதாமா பாவம் தாங்க மருமக. ஏய் கம்மன் இருக்கடியே. டேய் இதுக்கு மேட்டு நான் வைக்கிறதா சட்டம் இந்த வீட்டுல. சரிம்மா, நீ வைக்கிறதே சட்டமா இருக்கட்டுமா, அதுக்கு ஏமா எல்லாரும் முடியும் எங்களை அசிங்கப்படுத்துறா? ஏய் நான் அசிங்கப்படுறதெல்லாம் உனக்கு தெரியல. ஒழுங்கா காலையில இருந்தா புடவை கட்டி தான் வரணும் உன் பொண்டாட்டிய. என்னால புடவைலாம் காட்ட முடியாது. ஏய், பெரியங்க சொன்னா கேட்டுக்கடி, எதிர்த்து பேசாத. ஏங்க, என்னால புடவைலாம் காட்ட முடியாதுங்க. பாத்தியாடா உன்னைய மதிக்கிறாள பாத்தியா? நான் மதிக்காமலாம் இல்லைங்க. சரிங்க, நான் அத்தை சொல்ற மாரி கேக்குறேங்க. உன்னமா அந்த பயம் இருக்கணும். அத்தை, ஒரு 5000 ரூபா கொடுங்க அத்தை. 5000மா? எங்கிட்ட எதுக்கு காசு கேக்குற? ஏய், என்ன அம்மா கிட்ட போய் 5000 ரூபாய் கேக்குற? புடவை வாங்கணும்ல. போய்ச்சிக்கோ. ராக்காயா, காசு குத்தாலும் போய் புடவை எடுத்துக்கிட்ட மருமகளுக்கு. ஆமாண்டி, அவன் சம்பாதிச்சு கட்டு கட்டா குத்த வச்சுக்கிறா, நான் குடுக்கறதுக்கு. அத்தை இவங்களுக்கு என்ன இவ்வளவு வாயா இருக்கு? வா தொலைச்சே, நல்ல நேரத்துல வந்த. நவருங்க. என்னம்மா என்னாச்சு? பாத்தியா? சொல்லுமா என்னாச்சு? இவங்கள ஏன் நிக்கிறாங்க? அவங்க கதைய விடு, நீ ஏன் வரத்துக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு? துணி கடைக்கு போடுமா, புதுசா சுடிதார் வாங்கணும், நல்லா இருக்குதாமா? நல்லாதான் வாங்குது, கதை சூப்பரா இருக்குதுமா. என்னம்மா என்ன பேசுற? ஏண்டா என் பொண்ணு புதுசா சுடிதார் வாங்கிறா, அது காட்டுறா, உனக்கு என்னடா அது? அது ஒண்ணும் இல்லம்மா, பொட்டாட்டிக்கு பாக்குறதுக்கு பொறாமையா இருக்கும், அதனால தான் அண்ணா சப்போர்ட் பண்ணுது. ஆமாம்மா, நீ சுடிதார் போட்டு வந்தான் என் பொண்ணாடிக்கு பொறாமே ஆயிப்போச்சு. அட போயம்மா, அம்மா என்ன நான் பேசிச்சு தெரியுமா? அம்மா எது பேசினாலும் கரெக்டா தான் இருக்கா, நீ தான் அம்மா பத்தி அதெல்லாம் பேசிருக்க. ஆமாமா, உங்க அம்மா கரெக்டா தான் பேசுறாங்க. நான் பூங்கடை கதை யார் புதுசா இருக்குது? இவதான் என் மருமக. என்னண்ணா எல்லாரும் முன்னாடி அம்மா வசியம் பாத்துக்கிறியா? கம்முன்னு போயிடு, செம்ம கோவத்துல இருக்கிறேன் நானு. என் பொண்ணுதான் எழுப்பத்துக்கிற அளவுக்கு போய் சண்டை போடுற. தோர்மா, கம்முன்னு இருந்துரு. உன் பொண்ணு சுடிதார் பட்டா அருமையாகுது, அழகுதுன்ற, என் பொண்ணாடி பட்டா அசிங்கமாகுது, ஐயோ ஊரை தலை காட்ட முடியலன்ற.
ஆமாம்பா கரெக்டா சொல்றேன். அடி ராக்காயே, உன் மருமகள் மட்டும் புடவை கட்ட சொல்ற, உன் பொண்ணையும் கட்ட சொல்ல தானே. அது ஏன் விருப்பண்டி, நீங்க சொல்லக்கூடாது. அது ஒண்ணும் இல்லத்த, ஆகாத மருமகளை கைப்பட்டாலும் குத்தம் கால் பட்டாலும் குத்தம். வாங்கத்த நம்ம போலாம். அடி போங்கடி போக்காத்தவங்கள. ஆமாம்மா, உண்மையை சொன்னாங்கல்ல, அவங்கள அப்படிதான் திட்டுவ நீ. போடா, பெரிய உண்மையை சொல்ல வந்துட்டாளுங்க. ஏங்க நான் தான் அத்தைகிட்ட புடவை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, ஏங்க நீ அத்தைகிட்ட சண்டை போட்டுனுங்கிறீங்க? அத்தை 5000 ரூபா கொடுங்க, நான் போயிட்டு வரேன். நான் ஏண்டி தரணும்? ஏய், எங்க அம்மா நேத்துக்கு உனக்கு காசு தரணா? உங்க அம்மா தான் புடவை கட்ட சொன்னாங்க, அவகிட்ட புடவே இல்ல, அதுக்கு தான் காசு கேக்குறா. அதுக்கு எங்க அம்மா காசு தரணுமா? அவளுக்கு கொடுக்காதம்மா, எனக்கு கொடுமா. ஏன் நீ என்ன அத்தைகிட்ட காசு கொடுத்து வச்சுக்கிறீங்களா? ஏய், என் பொண்ணுக்கு அதிகெல்லாம் நீ வரக்கூடாது. ஏய், எங்க அம்மா காசு எனக்கு தானே சொல்ற, நீ ஏண்டி கேக்குற? அம்மா தொலைச்சி வந்தியா? வந்த வேலை முடிஞ்சுதா? சரி நீ போ. ஆமா, வரும்போதுல என்ன தொத்தி விடுங்க. அம்மா நாளைக்கு காசு எடுத்து நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். வரும்போதெல்லாம் என் பொண்ணு சண்டை போட்டு தெரிச்சு விட்டுறான். அட கம்முன்னு இருமா, நீ வேற. இதேதான் எல்லா குடும்பத்திலயும், பொண்ணு பொண்ணா ரைட்டு, மரும பொண்ணா தப்பு. உங்க வீட்ல இது மாதிரி நடக்குதா? மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.